இப்படிக்கு ஒரு டாக்டர் எள்ளு உருண்டை சாப்பிடாதவங்க திடீர்னு ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டு அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அலர்ஜி அனஃபிலாக்சிஸ் ஒவ்வாமை அதிகமாகி அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய ஷாக். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சத்துமிக்க உணவுகள்னு நான் இந்த சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பல உணவுகள் சில பேருக்கு ஒத்துக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் ஃபுட் அலர்ஜி, அதாவது உணவுகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுது. சில குறிப்பிட்ட உணவுகளுக்கு ஒவ்வாமை மிக அதிகம். இன்னைக்கு நான் ஒரு டாப் 10 உணவுகள் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 10 உணவுகள் வரிசையா சொல்றேன். அப்படி அலர்ஜி உண்டாகுது அப்படின்னா எப்படி உண்டாகுது, என்ன மாதிரி அது நம்ம உடம்புல வெளிக்காட்டும், சிம்டம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றேன். அதற்குரிய மருத்துவம் என்ன, எப்படி நம்ம இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பால். அதாவது 3 வயசுக்குள்ளார 100க்கு 3 குழந்தைங்களுக்கு பால் ஒத்துக்கிறது இல்லை. இந்த மில்க் அலர்ஜி, பால் ஒவ்வாமை அப்படிங்கிறது பொதுவாக ஒரு வயசுலேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். முதல் வருடத்திலேயே நமக்கு தெரியாது. இரண்டாவது பொதுவான ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவு முட்டை. முட்டையோட மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு ரெண்டுமே நிறைய பேருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். பொதுவாக குழந்தை பருவத்தில் இது அதிகமாக இருக்கும். போக போக வளர வளர சில பேருக்கு இது குறையவும் செய்யலாம். அதாவது சின்ன வயசுல முட்டையை சாப்பிட முடியாது, பட் போக போக பெரியவங்களானது போகிறோம் சில பேருக்கு முட்டை ஒத்துக்கலாம். முட்டையில் வரக்கூடிய ஒவ்வாமைக்கு காரணம் பெரும்பாலும் முட்டையோட வெள்ளை கருவாக தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த ஒவ்வாமைக்கெல்லாம் முக்கியமான காரணமே சில புரதங்கள் தான். கண்ணுக்கு தெரியாத புரதங்கள் சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துது. மூன்றாவது மிக பொதுவான ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவு நிலக்கடலை. கடலை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது சில பேருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். நாலாவது அலர்ஜி சோயாபீன். சாய்பீன் சொல்லக்கூடிய சோயாபீன்ஸ் சில பேருக்கு ஒத்துக்காது, ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். அஞ்சாவது கோதுமை. சில பேருக்கு கோதுமையினால செய்யப்பட்ட உணவுகள் எதுவுமே ஒத்துக்காது. கோதுமை அலர்ஜி அப்படிங்கிறது முன்னாடி நான் சொன்ன குளூட்டன் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. இது கோதுமைக்கே உண்டான தனி ஒவ்வாமை அலர்ஜி. இது நீங்கள் சாப்பிடவே முடியாது சின்ன வயசில். ஆனால் பொதுவாக இந்த கோதுமையிலான ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அப்படிங்கிறதுமே சின்ன வயசில் ஏற்படுது. 12 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் சில சமயம் இந்த ஒவ்வாமை குறையலாம். கோதுமை ஒத்துக்க ஆரம்பிக்கலாம் 12 வயசுக்கு அப்புறம். ஆறாவது நட்ஸ் வகைகள். எல்லா நட்ஸ் வகைகளுமே, இப்போ பாதாம், வால்நட்டு, முந்தா நேற்று போட்ட வால்நட்டு வீடியோ, வால்நட்டு, முந்திரி, பிஸ்தா, ஹெசல்நட்டு, மரத்தில் காய்க்கக்கூடிய இந்த நட்ஸ் வகைகள் சில பேருக்கு ஒத்துக்காது, ஒவ்வாமையை ஏற்படுத்தும். எல்லா நட்ஸுமே ஒத்துக்காது அவங்களுக்கு. அடுத்தது 7வது ஷெல்ஃபிஷ். கடல்வாழ் உயிரினங்கள்ல இந்த ஷெல்ஃபிஷ்னு சொல்றோம். அதாவது நண்டு, பிரான்ஸு, தமிழ்ல இறால்னு சொல்றோம் இல்லையா, லாப்ஸ்டர், ஆயிஸ்டர், ஷ்ரிம்ப்பு, இதெல்லாம் கடலோர மாவட்டங்களில் வசிக்கக்கூடியவங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய உணவுகள், மீன், கடல்வாழ் உயிரினங்கள். இதுவும் நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது கிடையாது, ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். அடுத்த 8வது மீன்கள். இதுவும் கடல்வாழ் உயிரினமாக இருந்தாலும் சரி, ஆற்றில் வாழக்கூடிய மீனாக இருந்தாலும் சரி, சால்மான் மீன்கள், டியூனா வகை மீன்கள், எல்லா வகை மீன்களுமே சில பேருக்கு ஒத்துக்காது, ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். 9வது செசாம், எள்ளு. எள்ளு நிறைய பேருக்கு பெரிய ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நானே சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். எள்ளு உருண்டை கூட நம்மளுக்கு எள்ளு மிட்டாய், எள்ளு உருண்டை மிட்டாயா கிடைக்குதுல்ல, இந்த எள்ளு உருண்டையை சாப்பிட்டு இறந்த என்னோட சொந்தக்காரங்கள்ல ஒரு டாக்டரை பற்றி நான் MBBS படிக்கிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு டாக்டர் எள்ளு உருண்டை சாப்பிடாதவங்க திடீர்னு ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டு அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அலர்ஜி அனஃபிலாக்சிஸ் ஒவ்வாமை அதிகமாகி அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய ஷாக்.
அதனால எள்ளு வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது, ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது. இந்த 9ம் ரொம்ப பொதுவான காரணங்கள். இது மட்டுமே உணவு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்காது. இது இல்லாம வேறு சில விஷயங்கள், இப்போ கடுகு, மஸ்டர்டு சில பேருக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு இந்த பழங்கள், காய்கறிகள்ல உள்ள குட்டியூண்டு புரதம், அந்த புரதம் கூட சில பேருக்கு ஒத்துக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு ஆப்பிள், கேரட்டு, செர்ரி, பியர்ஸ் பழம், உருளைக்கிழங்கு, வெந்தயம், சில விதை வகைகள், ஆளி விதைகள், இது வந்து பிர்ச் போலன் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ராக்வீடு போலன் அலர்ஜி. இந்த அலர்ஜி இருக்கும்போது பனானா, வாழைப்பழம் ஒத்துக்காது, வெள்ளரிக்காய் ஒத்துக்காது, தர்பூசணி ஒத்துக்காது. இதெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுத்தும் இவங்களுக்கு. கிராஸ் அலர்ஜி இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு, தக்காளி, தர்பூசணி, கிவி பழங்கள் ஒத்துக்காது. 4வது மக்வர்ட் போலன் அலர்ஜின்னு சொல்லுவோம். இதுலயுமே ஆப்பிள், காலிஃபிளவர், கேரட்டு, முட்டைக்கோசு, பூண்டு, வெங்காயம், மிளகு, இது எல்லாமே அலர்ஜி ஆகும். என்ன டாக்டர் எதையுமே சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப பொதுவான விஷயம் கிடையாது. ரொம்ப அரிதாக சில பேருக்கு தான் ஏற்படும். நான் முதல்ல சொன்ன 9 விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பொதுவான விஷயம். 100ல் 2-3 பேர் வரைக்கும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஆக இந்த உணவு ஒவ்வாமையினால என்ன பிரச்சனை வருங்க? நீங்கள் டாக்டர் இங்கே நடுவில் சொன்னீங்க ஒருத்தர் இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு. ஆமாம், அந்த லெவல் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இது வந்து ஆரம்ப கட்டத்திலேயே உடனே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இது எப்படி ஏற்படுது தெரியுங்களா? முதல்ல ஃபஸ்ட்டு முட்டையை ஒரு உதாரணமாக எடுத்துக்குவோம். ஒரு முட்டையை வந்து நம்ம சாப்பிட்றோம், சரிங்களா? இந்த முட்டை வந்து எல்லாருக்கும் ஒத்துக்கும். ஆனால் சில பேருக்கு முட்டை ஒவ்வாமை ஏற்படுத்தும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன ஆகணும் ரத்தத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தத்தில் வந்து சில எதிர்ப்பு சக்திகள் இருக்கு இல்லையா, தடுப்பு சக்திகள், கெட்ட விஷயத்தை தடுக்கிறது தானே இந்த எதிர்ப்பு சக்தியோட வேலை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணும். அந்த குறிப்பிட்ட ஆன்டிபாடி எதிர்ப்பு சக்தி அது வந்து அந்த தீய சக்தியை அழிச்சிடும். இப்போ நம்ம சில பேருக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வாமையில என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்குது. இப்போ முட்டையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட புரதத்தை தப்பா எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு நம்ம உடம்பு நினைச்சுக்கிட்டு, நம்ம உடம்புனா எல்லாருக்கும் இல்லை, அந்த குறிப்பிட்ட ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடம்பு வந்து தப்பா எடுத்துக்குது. ஆஹா, இது பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னு தப்பா எடுத்துக்கிட்டு இந்த தடுப்பு சக்தி இம்யூனோகுளோபுலின் இ அப்படிங்கிற ஒரு ஆன்டிபாடி சுரக்குது. முதல் வாட்டி, ஃபர்ஸ்ட் வாட்டி பெருசா தெரியாது. எப்பவுமே உணவு ஒவ்வாமை பொறுத்த வரைக்கும் முதல் வாட்டியே பெரிய அளவுல ரியாக்ஷன் ஏற்படுறதுங்கிறது குறைவு தான். முதல்ல சின்ன சின்ன அறிகுறிகளாக தான் காட்டும். இது பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும். ஐஜிஇ சுரக்கும் இதை அழிக்கிறதுக்கு, இந்த குறிப்பிட்ட புரதத்தை அழிக்கிறதுக்கு. ஆனா அப்போ சரியா போயிடும். சில சமயம் அதை கவனிக்காம கூட விட்டுருப்போம். லைட்டாக வாந்தி எடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தது. ஆனால் 2வது வாட்டி முட்டையை சாப்பிடும்போது இந்த ஐஜிஇ மிக தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆஹா, மறுபடியும் தீய சக்தி நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு, அப்போ நம்ம கட்டாயம் நம்ம இதை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஹிஸ்டமின் அப்படிங்கிற சில கெமிக்கல்கள் இருக்கு. இந்த ஹிஸ்டமின்கள்லாம் வந்து மிக அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இது சுரக்க வைக்கும். இந்த ஹிஸ்டமின்கள் வந்து மிக தீவிரமாக போராடக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்ம உடம்புல கெட்ட விஷயங்களை பிடிச்சி அழிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக போராடக்கூடிய ஹிஸ்டமின்களை இப்போ அச்சுன்னு தும்மல் அதிகமாக வருது பாருங்க. அந்த தும்மலுக்கு காரணம் கூட ஹிஸ்டமின் தான். மூக்குக்குள்ள ஒரு டஸ்ட் போனா கூட உடனடியாக தும்புறோம். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக சில பேருக்கு அலர்ஜி ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு இன்னும் டஸ்ட் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி தும்மிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? அதே விஷயம் தான் இங்கே. இது வந்து மூக்குல நடக்கிறது. ஆனால் இதே விஷயம் உடம்புக்குள்ள நடந்துச்சுன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி லைட்டாக தும்புறோம், அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி தும்புற மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டி லைட்டாக அறிகுறி, போக போக 2வது வாட்டி சாப்பிடும்போது மிக அதிகமான அறிகுறிகள் காட்டும். ஏன்னா ஹிஸ்டமின் தொடர்ந்து கட்டுப்பாடு இல்லாமல் சுரந்துக்கிட்டே இருக்கும். அதான் பிரச்சனை. இப்போ இதை வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும். சீக்கிரம் கட்டுப்படுத்தலைன்னா சில அறிகுறிகளை நம்ம சந்திப்போம். என்னென்ன அறிகுறிகள்? முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, சாதாரண அறிகுறிகள். வாயிலேயே வந்து முதல்ல ஒரு மாதிரி பிப்பு அரிக்கிற மாதிரி இருக்கும், நமன்னு இருக்கும். நாக்கு ஏதோ தடித்தாப்புல உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும் முதல்ல. சில சமயம் தோள்களில், முகம் பகுதியிலையோ, கை கால் எங்கே வேணாலும் தடிப்புகள் தோன்ற ஆரம்பிக்கலாம். அந்த தடிப்புகள் அரிக்க ஆரம்பிக்கலாம். பெரிய பெரிய தடிப்புகள் உருவாகலாம், சின்ன சின்ன தடிப்புகளும் வரலாம், புள்ளி புள்ளியாகவும் வரலாம், நீள நீளமாகவும் வரலாம் இந்த தடிப்புகள். அடுத்தது உப்ப ஆரம்பிக்கும், ஸ்வெல்லிங். முகம் வீக்கமடைய ஆரம்பிக்கலாம், உதடுகள் வீக்கமடைய ஆரம்பிக்கலாம், நாக்கு வீக்கமடைய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் இந்த வீக்கம் அப்படிங்கிறது அப்படியே தொண்டை பகுதியில் வீக்கமாச்சுன்னா அது டேஞ்சர். ஏங்க, தொண்டை பகுதியில் 2 குழாய்கள் போகுது. இந்த குழாய்களை வந்து அடைக்க ஆரம்பிக்கும். அந்த வீக்கம்ங்கிறது குழாய்களை பிடிச்சி அழுத்துச்சுன்னா என்ன ஆகும்? பேச முடியறது, முழுங்க முடியறது இல்லை, மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும்.
அந்த குழாய் போய் அழுத்த ஆரம்பிக்கும், வீங்க ஆரம்பிச்சிச்சுன்னா. அப்படி ஒருவேளை மூச்சு குழாய் பகுதியில் வீக்கம் வருது, அலர்ச்சினால வந்து ஒவ்வாமையினால அந்த வீக்கம் உருவாகிட்டு இருக்குன்னா, அலர்ச்சி உண்டாகுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூச்சு விடுற சிரமம் தெரியும். அந்த மூச்சு விடும்போது வீசிங் சவுண்டு, அந்த விசிலிங் சவுண்டு சொல்லுவோம், அந்த விசிலிங் சவுண்ட் நல்லா கேட்கும், குறகுறன்னு சத்தம் கேட்கும். மூச்சு விட சிரமம், வயிற்று வலி, வாந்தி வருதல் போன்ற உணர்வு, வாந்தியே வர்றது, சில பேருக்கு தலை சுற்றல், மயக்கம் உண்டாகும். இதெல்லாம் தான் வந்து ஆரம்பகட்ட அறிகுறிகள். ஆரம்பகட்ட அறிகுறிகளே கொஞ்சம் பயமாக இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை ஈஸியாக எளிமையாக சரி செஞ்சிடலாம். ஏன்னா அதற்குரிய மருந்துகள், எஃபெக்டிவான மருந்துகள், இம்மீடியட்டாக கொடுத்தா இம்மீடியட்டாக சப்சைட் ஆகக்கூடிய மருந்துகள் இருக்குது. அதனால் பயப்படவே வேண்டியதில்லை. அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஆனால் இதை பற்றின புரிதல் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஆஹா, நம்ம சாப்பிட்ட உணவுனால தான் ஒரு அலர்ஜி வந்திருக்குங்கிற புரிதல் இல்லாமல் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. பெரும்பாலும் 90% இவ்வளவுதான் டிம்ப்டம் இருக்கும். ஆனால் நம்ம இதை கவனிக்காமல் விடுறோம். மூச்சு விடுறது கஷ்டமாகிட்டு இருக்கு, வீக்கம்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, இல்லை தானாக சரியாக போயிடும் அப்படின்னு டிலே பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் டேஞ்சர் ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு, ஒரு 10% பேருக்கு ஒரு தீவிர பிரச்சனையாக இதை மாறக்கூடிய வாய்ப்பு. அப்போ வந்து மூச்சு குழாய்கள் ரொம்பவே இறுகி கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வெளியில் இருக்கிற ஸ்வெல்லிங் அழுத்தத்தினால இல்லை, மூச்சு குழாய்களே இறுக ஆரம்பிச்சிடும். கூடவே வெளியில் இருக்க ஸ்வெல்லிங் சேர்ந்து நம்மளால் மூச்சு விடுறத ரொம்ப சிரமப்படுத்திடும், ரொம்ப சிரமமாக இருக்கும். இதனால் வந்து நம்மளை உடனடியாக ரத்த அழுத்தம்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஷாக்குக்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது நம்ம உடம்பு. ஏன்னா ஆக்சிஜன் பத்தலை, ஆக்சிஜனை நம்மளோட உடம்புக்கு முக்கியம். அந்த ஆக்சிஜன் கடன்னு குறைய ஆரம்பிக்குது, படபடப்பு அதிகமாகுது, டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா அதுவும் அதிகமாகும். ரேப்பிட் பல்ஸ், படபடன்னு இருக்கும், நாடி துடிப்பு, ரொம்ப தலை சுற்றி நினைவிழந்து மூர்ச்சையாகி விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது கவனிக்காமல் விடும்போது தான். இந்த ஒவ்வாமை, சிவியர் ஒவ்வாமையை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது வந்து கோமா, அடுத்த ஸ்டேஜ் இறப்புக்கு கொண்டு போய் விட்டுடும். அதே சமயம் இந்த உணவு ஒவ்வாமை அப்படிங்கிறது வேற சில பிரச்சனையோட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண விட்டுடும். ஏன்னா பால் ஒத்துக்கலை அப்படின்னா பால் ஒவ்வாமை ஒன்று. சில பேருக்கு பாலை வந்து சரியாக ஜீரணம் பண்ணக்கூடிய சில என்சைம்கள் சுரப்பு வயிற்றில் கம்மியாக இருக்கலாம், லாக்டேஸோட சுரப்பு கம்மியாக இருக்கலாம். இந்த லாக்டேஸ் கொடுத்தோம்னாலே பால் டைஜஷன் நார்மல் ஆகிடும். அதனால் அது வந்து பால் ஒவ்வாமை கிடையாது, பால் சரியாக ஜீரணம் ஆகாமல் போகும்போது வரக்கூடிய பிரச்சனை. இதனால் வந்து ப்ளோட்டிங், வயிறு உப்பு சும்மா இருக்கிறது, ஏப்பமாக வருது அப்படின்னு இருக்கும். ஆனால் அது பால் ஒவ்வாமை கிடையாது, பால் அஜீரணம். மீன் அலர்ஜி பற்றி சொன்னேன். மீன் ஒவ்வாமை ஏற்படுத்துறது வேற, மீன்னால வரக்கூடிய, இப்போ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னா அங்கேருந்து கிருமி தொற்றுனால வரக்கூடிய ஃபுட் பாய்சனிங்கையும் ஒவ்வாமையும் ஒன்றுபடுத்தி பார்க்க வேண்டாம். அது வேற. ஃபுட் பாய்சனிங் டயரியா, வயிற்று வலி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் உணவு ஒவ்வாமை அப்படிங்கிறது வீக்கம், அரிப்பு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. மூணாவது குளூட்டன் அலர்ஜி. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, கோதுமை ஒவ்வாமை வேற, கோதுமையில் இருக்கக்கூடிய குளூட்டன் ஒத்துக்காமல் போகிறதுங்கிறது வேற. குளூட்டன் சென்சிட்டிவிட்டிங்கிறது அது பெரிய டாபிக், தனி வீடியோ போட்டிருக்கிறேன், ஏன்னா மேலே லிங்க் கொடுக்குற பாருங்க. அது குளூட்டன் சென்சிட்டிவிட்டி வேற, இது வந்து கோதுமைக்கு உண்டான ஒவ்வாமை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வாமை அதிகமாக வரும், முக்கியமாக குழந்தை பருவத்தில் தான் அதிகமாக வரும். ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த அலர்ஜி தொந்தரவுகள் கூடவே சேர்ந்திருக்கும். முக்கியமாக இது எல்லாத்துக்கும் வந்துடாது, பரம்பரை காரணங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உணவு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இப்போ சின்ன வயசுல வருதுன்னா, இப்போ ஒரு மெத்தட் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சீக்கிரம் வந்து, இப்போ நிலக்கடலை அலர்ஜி இருக்குன்னா சீக்கிரம் வேர்க்கடலையை வந்து உணவு முறையில் கொண்டு வர்றது, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றது, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, அப்புறம் வரல அப்படின்னா நல்லா ஃபுல்லாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. ஆனால் நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு அது சுத்தமாக ஒத்துக்காமல் போகும்போது பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுறலாங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம். இருந்தாலுமே இந்த ரிஸ்கை எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ குழந்தை பருவத்தில் ஓகே, பெற்றோருக்கு தெரியுது இந்த அலர்ஜி இருக்குன்னு. இப்போ பெரியவங்களான பிறமும் இந்த அலர்ஜி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்துகிட்டே இருந்தால் அது ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டம். வெளி இடத்துல சாப்பிடும்போதோ ஏதோ ஒரு சமயத்தில் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிடும் உங்களை. அப்போ தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னு. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்க கூடாது இல்லையா பெரியவங்களான அப்புறம். அதுக்காக வேண்டியாவது சின்ன வயசுலேயே இதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. ஃபுட்டு ட்ரைனிங், இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் மைக்ரோ டோஸில் கொடுத்து ட்ரைனிங் பண்ணி எந்த அலர்ஜியும் இல்லாமல் பார்த்துக்கிறது, உண்டாகாமல் பார்த்துக்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் ஓரல் ஃபுட்டு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ட்ரீட்மெண்ட் எனக்கு வெரி சிம்பிள். நான் சொன்ன மைனர் சிம்டம்ஸ், அரிப்பு, வீக்கம் வருதுலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஆன்டிஹிஸ்டமின்ஸ், இந்த செட்ரிசின் போன்ற விஷயங்கள் வந்து ஆன்டிஹிஸ்டமின்ஸ்.
ஃபெனிரமைன் மேலியேட் போன்ற விஷயங்கள், அவில் போன்ற விஷயங்கள் இது டோட்டலாகவே உடனடியாக கட் பண்ணும். அந்த ஹிஸ்டமின் தான் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குன்னு சொல்லல, அதை உடனடியாக குறைக்கும். இது குறைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு அலர்ஜி தொந்தரவுகள் குறைஞ்சிரும். பெரும்பாலானவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் மட்டுமே போதும். ஆனால் சில பேருக்கு தெரியாமல் திருப்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது சிவியராக அலர்ஜிக் ரியாக்ஷன்லாம் வந்துடும் இல்லையா? அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணோன்னா கையில் எபினெஃப்ரின் எபினெஃப்ரிங்கிற ஒரு மருந்து, இது வந்து தொடையில் ஒரு இன்ஜெக்ஷன், எபிபென்னு இதுக்கு பேர். எல்லா அலர்ஜி பிரச்சனை பேஷண்ட்டுமே இதை கையில் வச்சுக்கிறது முக்கியம். எப்போனாலும் டக்குன்னு எடுத்து இந்த இடத்த மட்டும் காட்டனோ ஸ்பிரிட்டோ ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஊசி குத்த போகிற இடத்த அந்த வந்து அப்படி அழுத்தி சக்குன்னு ஒரு டோஸ் கொடுத்தீங்கனாலே இட் இஸ் லைஃப் சேவிங். உங்கள் உயிரை காக்கக்கூடிய மருந்து அது. எபினெஃப்ரின் பயன்படுத்துறதே வந்து உயிர் காக்கும் மருந்து தான். எமர்ஜென்சியில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்மீடியட்டாக உங்களை பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வந்துடும். வீக்கம் உருவாகிறத தடுத்துடும். அட்ரீனா, கிளிக்கு, எபிபென் அப்படிங்கிற பெயர்கள்லாம் வருது. உங்கள் டாக்டரோட ஆலோசனைப்படி இந்த மாதிரி அலர்ஜி இருக்குன்னா இதை வாங்கி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது, நீங்கள் ட்ராவல் அப்போ உங்கள் கையிலேயே வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுது, இந்த வீக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஸ்டீராய்டு வகை மருந்துகள் கொடுக்கப்படும். கார்டிகோஸ்டீராய்டு வகை மருந்துகள் இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே உயிர் காக்கும் அற்புத மருந்துகள். எந்த நேரத்துலையும் நம்மளை பாதுகாத்துரும், பிரச்சனையே இருக்காது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மருந்துகளை என்றைக்கு நம்ம வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி நம்மளை பற்றின ஒவ்வாமையை பற்றின ஒரு புரிதலை நம்மளுக்கு இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். ரெஸ்டாரண்ட்டு போகும்போது, புது பொருள் வாங்கும்போது, உணவு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் தான் அலர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். சீ ஃபுட் அலர்ஜி, கடல் உணவுகள் அலர்ஜினா எல்லாத்தையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். கடல் சார்ந்த உணவுகளை ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நட்ஸ் அலர்ஜினா எல்லா நட்ஸையும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குறிப்பிட்ட வகை அலர்ஜி தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட வகை புரதம் தான் அதுக்கு காரணம். அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அதே சமயம் அதை பற்றின நாலேஜ் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இருக்க அலர்ஜி மற்றவங்களுக்கு தெரியணும். இது இல்லாமல் இப்போ இதுக்குமே தடுப்பு மருந்துகள்லாம் வந்துருச்சுங்க. இப்போ அதெல்லாம் டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ பீனட் அலர்ஜி, வேர்க்கடலை அலர்ஜி இருக்குது அப்படிங்கும்போது இதுக்கு வந்து அமெரிக்காவில் 4 to 17 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஒரு அலர்ஜன் பவுடர், டிஎன்எஃப்பி அப்படிங்கிற ஒரு பவுடர் யூஸ் பண்ணி இந்த அலர்ஜியை குறைக்கிற மெத்தடில், இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ். இதை பற்றி நாலேஜ் இன்னும் இந்தியாவுக்குலாம் இது வரலை, அதனால் அதை விட்டுடுவோம். பட் வித்தியாசமான முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று, குழந்தைகள் அலர்ஜி இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணுறது, அவங்க படிக்கிற ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் தராங்க, இந்த மாதிரி தரும்போது ஒருவேளை அந்த குழந்தைக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா அது முன்னாடியே பெற்றோர் ஸ்கூலில் தெரியப்படுத்துறது ரொம்ப முக்கியம். தெரியாமல் குழந்தைகள் சாப்பிட்டாலும் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒவ்வாமை குறித்த புரிதலை எல்லாரும் மற்றவங்களுக்கு இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இருந்தால் தான் அதை வந்து நம்ம கரெக்டாக எதிர்கொள்ள முடியும். தவிர்க்க பாருங்கள் இந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை. ஒவ்வாமை குறித்த இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோட நடுவில் சொன்ன மாதிரி ஒரு டாக்டரே வந்து இதை எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தினால இருந்துட்டாங்க அப்படின்னா அப்போ மக்களுக்கு எந்த அளவுக்கு இது குறித்த புரிதல் இல்லாமல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த புரிதல் வரணும். எல்லாருக்கும் ஒத்துக்குது, எனக்கே ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்காதீங்க. சில பேருக்கு ஒத்துக்காது. அதான் உணவு ஒவ்வாமை. அதை ட்ரீட்மெண்ட் பண்ண பாருங்கள், அதை கண்டுபிடிக்க பாருங்கள், அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.